முறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி. ஹரஹர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானுட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளணும் என்பதற்காக யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச்சன்னதி திருத்தலத்திலிருந்து முருக பக்தர்கள் சிவன் அடியார்கள் இந்த புனிதமான யாத்திரையை கடைப்பிடிச்சு இன்று உகந்தை முருகன் வந்து உட்கார்ந்த உகந்தையில் உங்கள் ஊடாக இந்த அடியே இந்த யாத்திரையானது புனிதமான யாத்திரை 850 கிலோமீட்டர், 58 நாள், 7 மாவட்டங்கள், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்களையும் தாண்டி இந்த அடியார்கள் இன்று உகந்தையில் உள்ள அடியார்கள் 8 திசைகளிலும் உள்ள அனைத்து மக்கள் இந்த உகந்தையில் 10,000 பேருக்கு மேல வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அதாவது மகேஸ்வர பூசை என்று சொல்லுவோம். அந்த மகேஸ்வர பூசையை காலமே பின்னேரம் மதியம் என்று சொல்லி எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் அவருடைய தகப்பன்ற ஞாபகமா பேருக்கு அறிவிக்காமல் இந்த அடியார்களுக்காக முருகன் தந்த ஒரு கொடை என்று தான் சொல்லலாம். சின்ன குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம்கள், தேநீர் வகைகள் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் இந்த புனித பூமியில், இந்த முருகன் வந்த பூமியில் எல்லாருக்கும் இதை மகேஸ்வர பூசையை செயல்பட செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய பரம்பரைக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் 21 பரம்பரைக்கு அவற்றை பரம்பரைக்கு ஒரு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் இந்த அடியார்கள் நாங்களா வந்து இந்த அனுசரணை செய்கிறவர்கள் எங்களை கூப்பிட்டு சொல்லல. இந்த சிவனடியை யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச்சினிலிருந்து வேலை தந்து கொண்டு வந்த அடியே யாத்திரையானது இனி நாளை காலையில இந்த அடியார்கள் இந்த 3,60,00,000 உயிரினங்கள் வாழக்கூடிய மிருகங்களை சந்திச்சுன்னு போகும். சிங்கத்தை தவிர யானைகள், புலிகள், கரடிகள் சொல்லி 3,60,00,000 உயிரினங்களை நாங்கள் சந்திச்சுன்னு போறோம்டா. இந்த யாத்திரை எந்த நாட்டிலேயும், எந்த இனத்திலேயும், எந்த மதத்திலேயும் இல்லாத ஒரு புனிதமான யாத்திரை. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்றும் இந்த அடியார்கள் வேல் கொண்டு வந்தவர்கள் பக்தர்கள் இந்த யாத்திரையை வந்து கருணாவத்தில் போய் கொடியேற்ற வேணும்னு சொல்லி எல்லோருடைய வேண்டுதலும் நினைப்புகளுக்கும் நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிற்றம்பலம்.